ஹலோ மக்களே, எல்லாரும் பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயாச்சு. நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் நேத்து மேட்ச்ல நடந்த விஷயத்தையும் நம்ம பசங்க மீம்ஸ் போட்டு தள்ளி இருக்காங்க. அதுல இருக்க நல்ல மீம்ஸ் எல்லாம் தேடி பார்த்து பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் காமெடி வரும்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். காமெடியா இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஆக்ஷன் மேடம். ஃபர்ஸ்ட் மீம், ஜியோ சினிமா. வாடா வா. எத்தனை பேருங்க ஐபிஎல் முடிஞ்ச அப்புறம் ஜியோ சினிமான்னு ஒரு ஆப் இருக்குன்னு ஞாபகம் வச்சிருந்திருக்கீங்க? ஐபிஎல் தானடா ஏன் ஞாபகம் வரும் உங்களுக்கு? எனக்கு தெரியல. ஏன்னா நான்லாம் இந்த ஆப் நான் மோஸ்ட்லி ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஸோ அது ஒரு ஓரமா இருந்திருக்குது, அது ஒரு ஓரமா அப்டேட் ஆயிட்டு இருந்திருக்குது. நேற்று மேட்ச்ன்னு தேடும் போது தலைவர் நான் அன்இன்ஸ்டால்லாம் பண்ணல, அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் ஜியோ சினிமா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் வரணும். ஐயா, நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களான்னு தெரியாது, ஆனா போறதுக்கு முன்ன ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்துட்டு போங்கய்யா. கரெக்ட் தான். எல்லா பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஆசை தான். இந்த ஆசையை நம்ம எம்எஸ்டி நிறைவேற்றாரு. எம்எஸ்டின்னு சொல்ல முடியாது, இப்ப ருத்ராஜ் நிறைவேற்றுறாரான்னு சொல்லிதான் நம்ம வெயிட் பண்ணி பாக்குறோம். சோ என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னும் 2 மாசத்துல தெரிஞ்சிடும். அடுத்து டுமாரோ டாஸ் சினாரியோ. ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வெவ்வேறு பாதையில் சென்றது. கரெக்ட் தான். ஒரு காலத்துல ஓபனர்ஸா ஒரே டீமுக்கு இறங்கினவங்க இப்ப கேப்டன்ஸா வேற வேற டீமுக்கு நிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிஎஸ்கே ஆர்சிபிக்கு சொல்றாங்க, நாளைக்கு எதுவும் பெருசா பயப்படுற மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆர்சிபி டேய் கேப்டனா வர சொல்லுங்களா. ருத்ராஜ் என்னதான் கேப்டனா இருந்தாலும் பின்னாடி இருக்க தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார்னு சொல்லி உங்க எல்லா பேருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சும்மா ஃபார்மாலிட்டிஸ் ருத்ராஜ் கேப்டன். நேற்று மேட்ச்ல கூட எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. 4வது ஒரு மேல இருந்து நம்ம கேப்டன்சி நம்ம தோனி அவரே புடிங்கி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருந்தாரு. அதனால நீங்களே தெரிஞ்சிருக்கோம் 4வது ஓவர் மேட்ச் கண்ட்ரோல்டா போயிருக்கோம். ஸோ எத்தனை பேர் இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இது வார்த்தையில சொல்றதுக்கு இல்ல, மீம்ஸா போட்டுரும், பாத்துக்கோங்க. இதுவும் அதேதான் பாருங்க. ஓப்பனிங் செரமனில ஏஆர் ரஹ்மானா? அப்ப அனிருத், நாங்க எப்பண்டா அனிருத் இருக்காருன்னு சொல்லணும். நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? கரெக்ட் தான். நம்மளா நினைச்சுக்கிறோம், கடைசியில அது எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ ஏஆர் ரஹ்மான் பர்ஃபார்மன்ஸ் இருந்த வரைக்கும் வேற லெவல் ஹாப்பி. பல்லேலகா சாங் இருந்துச்சு, நீ சிங்கம் தான் சாங் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஹிந்தி சாங்ஸா தான் போச்சு. அடுத்து இப்பத்துல இருந்து நம்ம பார்க்க போறது மேட்ச் டே மீம்ஸ். மேட்ச்ல நடந்த விஷயத்த மீம்ஸா போட்டிருக்காங்க பசங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? முஸ்தபிசூர் ரஹ்மான் ஒரு ஆளு, ஒரே ஆளு, அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான்டா. ஆமாங்க, மேட்ச் டோட்டலா அவங்க சைடு போகுதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒத்த ஹேண்ட்ல பிடிச்சி மேட்சை டோட்டலா டர்ன் பண்ணாரு. இல்லைன்னா ஸ்கோர் 200 கிட்ட போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருந்த விஷயங்கள் தான். கேஷுவலா அந்த விஷயத்த மறைக்கிறதுனால நம்மளுக்கு பெருசா எதுவும் தெரியல. அடுத்து முஸ்தபிசூர் டேக்கிங் விக்கெட் ஆஃப் கட்டர், ஸ்லோ பால்ஸ் லைக் அ பிராவோ. பிராவோ தாங்க. நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல பிராவோட ஒயிட் பாலு, அந்த ஸ்லோ பாலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரால் தான் பண்ண முடியும். மேபி பிராவோ மாதிரி இவர் பண்ணியிருக்கலாம், அவ்வளவுதான். பட் பிராவோ அளவுக்கெல்லாம் சான்ஸே இல்லை யாராலையும். அடுத்து பங்களாதேஷ் ஃபேன்ஸ் ஃபிஸுக்கு சிஎஸ்கேல கேப்டன்சி கேட்டு நோ கமெண்ட், சிம்பிளி வெஸ்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் வரணும். இந்த மீமுக்கு கமெண்ட் வரணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. அடுத்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் முஸ்தபிசூர் யூ ஆர் அ குட் நாகினி. அப்ப ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இவர் பேட் நாகினி. எல்லா பேரும் அவங்கவுங்க பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூல தாங்க இருக்கு. அடுத்து ஆர்சிபி 40 for 1, 41 for 2, 42 for 3. முத்து நீ இல்ல, ஆர்சிபியே இல்ல. சொதப்புன்னு சொதப்புறாங்க. பார்க்கலாம் எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. முஸ்தபிசூர் call the ambulance but not for me. சரியான ஸ்டைலுங்க. ஐயோ, போலிங்ல தான் ஆள் இல்ல, பேட்டிங்ல தரமான லைல சிஎஸ்கே முடிச்சு விட்டாங்க. 2த்தையும் முடிச்சு விட்டாங்க. ஐயோ. அடுத்து இதுதான் ஹைலைட். துஷாரையா உஷாரு, ரன்னு போக போகுது உஷாரு. என்னங்க
மனசாட்சியே எல்லாம் மாறாருங்க. 4-6 வலிச்சு தராருங்க மனுஷன். 24 ரன் தந்தாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இயல்பு நிலைக்கு திரும்பிய தேஷ்பாண்டே. அடுத்து இதான் ஹைலைட். இவன் பேரில் ஃபேக் ஐடி ஒன்று ஓபன் செய்து அதில் முஸ்டபிசுரை டோல் போட்டு பங்களா புலிகளுக்கு இரையாக்கி விடுங்கள். துஷார் தேஷ்பாண்டே. என்ன பண்றது, வாரி குத்தா யாருக்கு இருந்தாலும் காண்டாகும். இதான் ஹைலைட். அஞ்சு ராவத் வந்து 48 ரன் 25 பால்ல, துஷார் தேஷ்பாண்டே 47 ரன் 24 பால்ல. மக்கள் எனக்கு இன்னும் புரியல ஏன் வந்து ஷாகுல் தாக்கூருக்கு பதில் துஷார் தேஷ்பாண்டே வந்து டீமுக்குள்ள போட்டாங்கன்னு வந்து எனக்கு இன்னும் புரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்நேரம் டிஜே ஹுக்கும் சாங் பிளே பண்ண ரெடியா இருப்பார்ல, ரெடியாவிலேயே அதுக்கான சந்தர்ப்பம்லாம் கிடைக்கவே இல்லையே, என்ன பண்றது? அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம். தளபதி ஃபேன்ஸ் ரூலிங் எவ்ரிவேர். அதுவும் சொல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. CSK to RCB. ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜி, கட்சியில தான் ஊச்சி அமிச்சிட்டாங்களா. அடுத்து டூபே பினிஷிங்க பார்க்க வாடா, எல்லா பேரும் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தோம். அதிகமா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸ், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். மற்றபடி வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. மேட்ச் இது வந்து தோனிக்காக நம்ம வந்தோம்னா தோனி பினிஷ் பண்ணணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. அது போக 10 ரன் கிட்ட ஜெயிக்க போகும்போதெல்லாம் வி வார் தோனின்னு கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கூட நம்ம டூபி அடிச்சு முடிச்சிட்டாரு. லாஸ்ட் பால் வந்து ரிவ்யூ போகும்போது கூட இது அவுட்டா இருக்குமா, அட்லீஸ்ட் ஒரு ரன் நம்ம தலை தோனி வந்து அடிச்சிட மாட்டாரான்னு சொல்லி எல்லா பேரும் எதிர்பார்த்தோம். அதுக்கான ஒரு இதே இல்லாம போயிடுச்சு. ஸோ கடைசியில அவ்வளவு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். CSK RCB வாட்டாடா சின்னசாமி. அடுத்து நம்ம குஜராத்தை மீட் பண்ணிக்கலாம். ஆங்கர் லெட் வெல்கம் அவர் ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார் ஜாக்கி ஷெராஃப். மச்சான் யாரா அந்த ஐயோ சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தை தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணலாமா? அதுலயே அவ்வளோ பெரிய கலவரம் போன வருஷம் நடந்துச்சு. அதையும் மீறி லெட்ஸ் வெல்கம் ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார். ஐயோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து எல்லாரும் டூபேக்கு பவுன்ஸ் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் மட்டும் டூபேக்கு பவுன்ஸ் போட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தான். யார்? நம்ம அஜீரா ஜோசப். அவர் தான் வந்து நம்ம டூபே உரி நுடிச்சாரு. ஸோ பினிஷிங்கும் கிட்டத்தட்ட அவர்கிட்ட தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து இது வந்து கமெண்ட்ரி பரிதாபங்கள். ஓகேவா? பால் டைரக்ட்லி ஹிட்ஸ் தி கிரவுண்ட். அப்பனா என்ன அர்த்தம்? 6. கோபினா நான் 4ன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னொரு விஷயம், எத்தனை பேர் வந்து டிவில பாக்குறீங்க, எத்தனை பேர் வந்து டிஜிட்டலா பாக்குறீங்க, எத்தனை பேர் வந்து இங்கிலீஷ்ல பாக்குறீங்க, எத்தனை பேர் வந்து தமிழ்ல பாக்குறீங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து மதர் லாங்குவேஜஸ்ல பாக்குறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மோஸ்ட்லி டிவி வந்து எங்க அப்பா தரமாட்டேங்க. ஸோ அதனால OTT தான். நான் ஜியோல வந்து இங்கிலீஷ்ல தான் பார்ப்பேன். நீங்க வந்து எதுல பாக்குறீங்க, அது என்ன லாங்குவேஜ்ல பாக்குறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது போக சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.